தமிழகத்தின் பல்வேறு பிரச்சினை குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை தொடர வேண்டும், தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக எடுத்துரைத்ததாகவும் கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனையை மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை வெளியிடப்பட்டுள்ளன. அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். நீங்க பத்திரிகைகள் தான் போட்டுட்டு இருக்கிறீங்க, அப்படி எந்த இதுவும் கிடையாது. இப்ப முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது தேர்தலுக்கு. அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க, இப்போதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசுனாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகையில ஊடகத்தில் விருப்பமான செய்தி வெளியிடத்துக்காக ஒழிய அது மாதிரிலாம் கிடையாது. முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கேன்.